ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசப்பா நம்ம ஒருவருக்கும் கொடுக்கிறதான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 7வது வசனம். இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீதான் என் நம்பிக்கைனா என்னுடைய எதிர்பார்ப்பு வேறு எதற்கும் இல்லை, நீர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறார். எனக்கு எதற்கு நான் எதிர்பார்த்திருக்கிறேன், நீதான் என் நம்பிக்கை. ஒரு முறை சாது சுந்தர் சிங் கிட்ட சாத்தான் இப்படி சொன்னானா, நீ ஏசுன்ட்டு போயிட்டு இருக்கிறிய, பரலோகம்னு போறிய, அந்த ஏசு பரலோகத்தில் இல்லாமல் நரகத்தில் இருந்தால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி சாத்தான் சாது சுந்தர் சிங்கிட்ட கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, பரலோகத்தின் இன்பத்திற்காக நான் ஒன்றும் இயேசுவை நான் பின்பற்றலை. சாத்தான்கிட்ட சொல்கிறாரு சாது சுந்தர் சிங், நான் பரலோகத்தில் உள்ள இன்பத்திற்காகவும் அங்குள்ள சுகத்திற்காகவும் அங்குள்ள வாழ்க்கைக்காகவும் நான் இயேசுவை பின்பற்றலை. வேறு எதற்காகவும் நான் இயேசுவை பின்பற்றலை. நரகத்தின் மேலுள்ள ஒரு பயத்தினாலும் கூட நான் அவரை பின்பற்றலை. ஒருவேளை நீ சொல்கிற மாதிரி நரகத்திலே இயேசு இருந்தாலும் அதுதான் எனக்கு பரலோகம். இயேசு இருக்கிற இடம்தான் எனக்கு பரலோகம். நான் இயேசுக்காக தான் அவர் பின்பற்றுகிறேன், நான் அவருக்காக தான் அவரை நான் பின்பற்றுகிறேன். அவர் தருகிற காரியத்திற்காகவோ என்னுடைய எதிர்பார்ப்பு வேறு எதுக்குமே இல்லை. நான் அவருக்காக தான் என்மேல் அன்பு வைத்து எனக்காக வாழ்ந்த, எனக்காக ஜீவனை கொடுத்த அவர் தான் என்னுடைய நம்பிக்கை. அவருக்காக தான் நான் அவரை பின்பற்றுகிறேன் என்று சொன்னார். பரலோகத்தை எனக்கு தெரியாது, ஆனால் இயேசுவை எனக்கு தெரியும். பரலோகத்தில் இருக்கிற காரியங்களுக்காக நான் என்ன செய்யலை, அவரை பின்பற்றலை. எனக்கு தெரிந்த இயேசுக்காக தான் நான் அவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி அவர் அந்த மாதிரி பதில் சொன்னாராம். பரலோகத்தில் உள்ள அழகு ஒன்று என்ன செய்யலை, கவரவில்லை. அங்குள்ள இயேசு தான் என்னை கவர்ந்து கொண்டார். இயேசுக்காக தான் நான் அவரை பின்பற்றுகிறேன், அவர் எனக்கு போதும். ஒருவேளை நீ சொல்கிற மாதிரி நரகத்திலே இயேசு இருந்தாலும் அது எனக்கு பரலோகம் என்று சொன்னாராம். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் கூட நாம் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காக அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்குமா? இன்றைக்கு நாம் ஒருவேளை நரகத்துக்கு போய் நம்ம அழிஞ்சிருவோம், நரகத்தில் வேதனை, அதுக்காக நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக நாம் பின்பற்றுகிறோமா? சாது சுந்தர் சிங் எப்படி சொன்னார் பாருங்கன்னா, அவருக்காக தான் நான் அவரை பின்பற்றுகிறேன். அவர் மேலே உள்ள அன்பினால் தான், அவரால் நான் கவரப்பட்டதுனால தான், அவருடைய போதனையினால், அவருடைய அன்பினால் நான் கவரப்பட்டதுனால தான், அவர் தான் என் நம்பிக்கை, அவர் தான் எனக்கு எல்லாமே என்று சொல்லி அவர் சொன்னார். நான் எதற்கு எதிர்பார்த்து, என் எதிர்பார்ப்பு இடத்தில் இருந்து வருகிற நன்மைக்காக இல்லை. இன்னைக்கு அநேகருடைய எதிர்பார்ப்பு முட்டி போட்டு கையை கூப்பி ஜெபிச்சாலே அதில் ஒரு எதிர்பார்ப்போடு தான் ஜெபிக்கிறாங்க. ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது நான் பெற்றுக்கொள்ள முடியுமா, எதிர்பார்ப்போடு நாம் காணிக்க கொடுக்கறதும், கொடுத்தா எனக்கு கிடைக்குமா, கொடுத்தா எனக்கு தருவாரா, அது ஒன்றும் கடன் இல்லை. இன்றைக்கு அநேகர் அப்படி தான் எதிர்பார்க்கிறோம். ஆனால் இங்கே பாருங்கள், நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை, நீர் போதும் ஏசப்பா, எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். பட்டம், பதவி, புகழ், பணம் எதுவுமே எனக்கு தேவையில்லை. பெருமை, மற்றவங்க என்னை மதிக்கணும், இப்படிப்பட்ட எதுவுமே எனக்கு தேவையில்லை, நீர் எனக்கு போதும் என்று சொல்லி நாம், நீரே எங்களுக்கு எல்லாம், நீதான் எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி, நீர் மாத்திரம் எனக்கு போதும், என்னுடைய எதிர்பார்ப்பு வேறு எதுவும் இல்லை. நான் எதையும் எதிர்பார்த்து நான் நல்லா இருப்பேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், என் வாழ்க்கை அப்படி இருக்கும், அதற்காக நான் பின்பற்றலை என்று சொல்லி, நீர் எனக்கு போதும் என்று சொல்லி நாம் சொல்லுவோம் என்றால் அவர் எல்லாவற்றையும் கூட கொடுப்பார். ஆமே, நமக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பது நம்மை விட அவருக்கு நன்றாய் தெரியும். இது எல்லாவற்றையும் கொடுப்பார். இதில் என்ன தெரிகிறது, அன்பு தான் தெரிகிறது. இதில் ஏசப்பாவுடைய முழு அன்பினால் அவர், நான் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொன்னது போல், எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் இழந்ததாகவே இருக்கட்டும், நான் இழந்தது திரும்ப வருமா என்று சொல்லி நான் உங்களை பின்பற்றல, உங்களுடைய காலை பிடிக்கலை, நான் இழந்ததாக இருக்கட்டும், ஆனால் நான் உண்மை விட்டு விடக்கூடாது, நான் உண்மை இழந்து போகக்கூடாது. நான் பணத்தையோ பொருளையோ மற்ற காரியத்தை நான் இழக்கலாம், ஆனால் கிருபையும் உண்மையும் நான் இழந்து போகக்கூடாது என்று சொல்லி, நீரே எனக்கு போதும், நீர்தான் என்று சொல்லி அவரை நாம் பின்பற்ற பழக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம் வாழ்க்கையிலே நாம் மாறுதலாய் நமக்கு மாற்றம் நமக்கு வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு, விசுவாச பிள்ளைகளுக்கு வாழ்க்கையிலே கட்டாயம் ஒரு மாற்றம் வேண்டும். ஆசீர்வாதத்திற்காகவும் சோதனை இல்லாமல் நான் சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காகவும் இயேசுவை பின்பற்றாதபடி அவருக்காக அவருடைய அன்பினால் கவரப்பட்டவர்களாய், அவருடைய அழகினால் கவரப்பட்டவர்களாய், என்னை எல்லாரும் வெறுத்த போது அவர் என்னை தூக்கி எடுத்தார், எல்லாரும் என்னை துச்சமாய் நினைத்த போது அவர் என்னை பெருமைப்படுத்தினார், என்னை மேன்மைப்படுத்தினாரே, அவர்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி நான் பாவத்தில்
கிடக்கும்போது அவர் என்னை கை தூக்கி எடுத்து என்னை பரிசுத்தப்படுத்தினார் என்று சொல்லி நாம் நீர் வேறு எதற்கும் நான் எதிர்பார்க்கல ஏசப்பா, நீர்தான் என் எதிர்பார்ப்பு, நீர்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி நாம் அவரிடத்தில் நாம் சரணடைவோம் என்றால் அவர் நமக்கு எல்லாவற்றையும் கூட கட்டாயம் கொடுப்பார். ஆகவே இப்போது நாம் ஜெபிக்கலாம். அப்பா, நாங்கள் இயேசுவே, நாங்கள் கிறிஸ்தவ பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள், எங்களுடைய நோக்கங்கள் எல்லாம் அப்பா இந்த நாளில் ஏதோ சராசரி கிறிஸ்தவர்கள் போல, சாதாரண மனுஷர்களைப் போல நாங்கள் இல்லாதபடி நாங்கள் அசாதாரணமானவர்களாய் அப்பா, நீர் எங்களுக்கு எதை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நீர்தான் எங்களுக்கு நம்பிக்கை. நாங்கள் எதை இழந்தாலும் இழக்காவிட்டாலும் நாங்கள் உண்மை இழந்துடக்கூடாது என்று சொல்லி அப்பா, நாங்கள் ஒரு மாற்றமுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் வாழ நீர் கிருபை செய்யுங்கப்பா. மாற்றம் ஒன்றுதான் ஆசீர்வாதத்திற்கான வழி. எல்லாவற்றிலும் மாறி நாங்கள் வாழ நீர் கிருபை செய்யுங்க அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட குணாதிசயத்தை இந்த நாளில் தாங்கப்பா. நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீர்தான் என் நம்பிக்கை. என் நம்பிக்கை வேற ஒன்றுமில்லை. நான் வேற எதை எதிர்பார்த்து உம்மிடத்தில் வரலை தகப்பனே. உம்முடைய அன்பை நான் எதிர்பார்த்து உம்முடைய அன்பினால் கவரப்பட்டவளாய் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுத்து அப்பா, நாங்கள் இயேசுவே எல்லாவற்றிலும் நாங்கள் அப்பா சித்தி வர நீர் கிருபை செய்யுங்கப்பா. முற்றிலும் எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.